இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் இப்போ நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் திரு தங்கர் பச்சான், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. வணக்கம். சொல்லுங்க. எந்த மாதிரியான ஒரு வெற்றிடத்தை முத்துக்குமார் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார் தமிழ் சினிமாவில்? பலதுக்கு இப்போ இன்றைக்கு வெற்றிடம் தான். இன்றைய கால திரைப்படங்களில் திறமை அது சார்ந்து இருக்கான்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஒரு உண்மையான ஒரு தமிழ் பிள்ளையா அவர் முத்துக்குமார். அவர் எனக்கு ஒரு 93ஆம் ஆண்டு அவங்க அப்பா அறிமுகப்படுத்தி வச்சார். என்னுடைய விலைமாடு சிறுகதை தொகுப்பு. அப்போ இருந்து எனக்கு முத்துக்குமாருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் நான் கவனிக்கும் போது வியப்பா இருக்கும். 40 வயசுல இப்படி ஒரு ஆளுமையோட ஒரு திரைப்பட பாடலுக்கு சங்க இலக்கியத்தையும் தற்கால தமிழர்களுடைய வாழ்க்கையும் பிறகு எதிர்கால திட்டங்களையும் இப்படி ஒவ்வொன்றையும் அவருடைய பாடல்களை அடுக்கிறது மாதிரியான ஒரு கவிஞர்கள் ரொம்ப குறைவு. அது மாதிரியான பாடல்கள் இடம்பெற அளவுக்கு நம்ம படங்கள் இல்லைன்றதுதான் இப்ப குறை. முத்துக்குமார்கிட்ட குறை கிடையாது. ஆனால் முத்துக்குமார் போன்ற கவிஞர்கள் நமக்கு இனி எப்படி கிடைக்கும் தெரியல. சில முக்கியமான படங்களுக்கு முத்துக்குமார் போன்ற கவிஞர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய குறைதான் நமக்கு. சும்மா யாரு இருந்தாலும் பெரிய இழப்புன்னு சொல்லுவோம். அது என்னன்னா அவங்களாம் வாழ்ந்து முடிஞ்சவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுடைய பழைய புகழ பாடுவோம். ஆனால் இது என்னன்னா இந்த புகழ பாடுறதுங்கிறத விட என்னால அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியல. அவர் இறந்துட்டாருந்தா 1 மணி நேரத்தில் நாங்க போனேன், நானும் மனைவி குழந்தைகள்லாம். அதனால எனக்கு இன்னும் அந்த மயக்க நிலையில தான் நான் இருக்கேன். என்னால வெளியில வர முடியல. ஏன்னா என்னுடைய தம்பி அவன் நண்பனோ நீங்க நினைக்கிற கவிஞனோ கிடையாது. கவிஞன் இருந்தா கூட மனசு தேர்த்திக்கலாம். ஆனா ஒரு தம்பியை இழக்கிற நாங்களாம் எந்த ஆதரவும் இல்லாமல் இந்த சென்னைக்குள்ள எப்படி எல்லாம் அலைஞ்சி வாய்ப்பு தேடினதை சொன்னாலே அது பெரிய கதை. அதெல்லாம் இங்கெல்லாம் யாரோ ஏற்கனவே இருக்கிற புகழ வச்சுக்கிட்டு எப்படி எல்லாமோ திரைப்படத்துறையில வரும்போது என்னன்னே தெரியாத ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு ஒரு உயரத்துக்கு தம்பி வந்திருக்கான். இந்த இடத்த இனி யார் தொட முடியும்? தொடவே முடியாது. பெரிய நன்றியுடைய ஒரு மனிதன் அவன் ஒண்ணுமே செய்யலைங்க. நல்லா அவனுக்கு எதையுமே செய்யல. ஒரு சின்ன விஷயம்தான் அது. அவனுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேசிய விருது கிடைச்சிருக்கணுங்க. 2013 அந்த தங்க மீன்கள்லாம் வந்தப்ப நான் போயிருந்தேன் சேர்பர்சனா. அப்ப அந்த குழுவில் இருக்கும்போது நான் அந்த சரியான மொழிபெயர்ப்ப மறுபடியும் கொண்டு போய் கொடுத்து அதை மறுபடியும் அந்த படத்தை திரையிட்டு கொஞ்சம் அவங்ககிட்ட சொன்னது. மற்றபடி முத்துக்குமார திறமையை நம்ம அவங்களுக்கு காட்டணும் இல்லையா? அதனாலதான் அவரோட திறமைக்காக தான் அது கிடைச்சது. ஆனா நீங்க இல்லைன்னா அது கிடைக்காது, நான் கிடைக்காது இதையே சொல்லிட்டு அப்படி இல்லை. நான் இருக்கிறதெல்லாம் அது தரமாட்டாங்க. திறமை இருந்தாலும் தான் கொடுத்தாங்க. நீங்க 10 தேசிய விருது கூட வாங்கலாங்க. ஆனால் நல்ல மனிதனாக இருக்கணும். முதல்ல முத்துக்குமார் கெட்டவன்னு ஒருத்தவங்க கூட இது வரைக்கும் சொல்ல முடியாதுங்க. சொல்லவே முடியாது. ஒருத்தவங்க கூட சொல்ல முடியாது. ஒரு மனிதன் கூட சொல்ல முடியாது. எல்லாம் அவரை புகழறோம். ஆனா அந்த குடும்பம் அன்னைக்கு கஷ்டமா இருக்கு. முத்துக்குமார் மனைவி பார்த்துட்டு அழுது, அண்ணா என் பொண்ணு அப்பான்னு கூட சொல்லேண்ணா அதுக்குள்ளே போயிட்டார அப்படின்னது. ஒரு 7 மாத குழந்தைய விட்டுட்டு போயிட்டான். நாளைக்குல இருந்து உங்களுடைய நிலைமையை பாருங்க. ஒரு 12 வயசு மகன், 7 மாத குழந்தை, மனைவி. இது என்ன ஒரு உடம்ப கவனிச்சுக்காத ஒரு திரையுலகம் என்னது? அவனை போட்டு பாட்டு வேணும்னு கொண்டு எடுத்துதான் பாட்டை வாங்கியிருக்காங்க. நம்ம எல்லாம் அவனுடைய திறமை தான் பாராட்டுறோமே தவிர ஒரு கலைஞன் தன்னுடைய உடம்பை எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்கான இந்த இடம்லாம் யாரும் அளிக்கிறது இல்லைங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு பாட்டு வந்தா சரிதான். ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அவங்க கதையை முடிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியலங்க. இது எப்படி ஆறுன்னே எனக்கு தெரியல. கூட பிறந்த எனக்கு 8 பேர் இருந்தாலும் என்னுடைய தம்பியாவே இருந்தான். தெரியல முத்துக்குமார் என்ன தெரியல, எனக்கு ஒன்றும் புரியலங்க. திரு தங்கர் பச்சான், இந்த தருணத்துல அவருடைய திறமைகளை, அவருடைய கவித்துவத்தை பயன்படுத்தி கொண்டே இந்த திரையுலகம் அவருக்கு என்ன திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அவருக்கு செய்ய முடியாது. என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? நான் அந்த இடத்துல நான் சொல்ல முடிஞ்சது, அந்த குழந்தைகளை பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கம்மா அப்படின்னு சொல்றேன். என்னால என்ன செய்திட முடியும்? சின்ன சின்ன உதவிகளை தான் அவங்களுக்கு நான் செய்ய முடியும். இனி அந்த 2 குழந்தைகளையும் இந்த சமுதாயத்துல முத்துக்குமார் எப்படி ஒரு ஆதரவற்ற ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்துல இருந்தானோ
அதே நிலையில அந்த பிள்ளைகள் இன்னைக்கு இருக்காங்க. இந்த சென்னையில இத்தனை 1 கோடி மக்கள் கூட்டத்துல இந்த குழந்தைகள் வளர்ந்து அவங்களுக்கு ஒரு சரியான கல்வி கிடைச்சி, அவங்களுக்கும் ஒரு சமுதாயத்தில் ஒரு இடம் கிடைச்சி, தன்னுடைய தகப்பனுக்கு நல்ல பேர் எடுக்கிற ஒரு பிள்ளையா வளர்றதுக்கு எவ்வளவு பின்புலம் தேவைப்படுது. இதை யாரு அழிக்கிறது? இதை யாரும் அழிச்சிட முடியும்? அவரை புகழ பாடலாம் சரி, ஆனால் இழப்பு யாருக்கு? சினிமா உலகத்திற்கு அந்த கடமை இருக்குது இல்ல? கண்டிப்பா இருக்கு. அதைதான் செய்யணும். இந்த பிள்ளைகளை 2 பேரையும் வளர்த்து கொண்டு வரணும். அவனு சாதாரண ஆளு கிடையாதுங்க. சினிமா பாட்டு எழுதுற கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே இந்த மொழியை உள்வாங்கிட்டவன், இந்த அரசியலை உள்வாங்கிட்டவன், இந்த பண்பாட்டை உள்வாங்கிட்டவன், இனி தமிழரோட எதிர்காலத்தை பத்தி அந்த அக்கறையை பத்தி சிந்திச்சவன், சும்மா காசுக்காக பாட்டு எழுதி கொடுத்த தம்பி இல்லாம. இப்ப இப்படிப்பட்ட கலைஞர்களை நம்ம எப்படி, இந்த சமுதாயம் எப்படி அவங்களுக்கு என்ன திருப்பி செய்ய போகுது? இந்த திரையுலகம் என்ன திருப்பி செய்ய போகுது? இந்த கேள்விக்கு யார் பதிலளிக்க முடியும்?